சமீபத்தில் நம்ம கமலஹாசனுடைய பொண்ணு ஸ்ருதிஹாசன் இருக்காங்கல்ல, அவங்க லைவ்ல வரும்போது பயங்கரமா கோவப்பட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட வருத்தப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவங்க கிட்ட நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை பத்தி தான். இது எத்தனாவது பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்களா. எனக்கு என்னவோ அந்த கேள்வி ஒன்றும் பெருசா தவறா படல. பிகாஸ் இவங்களுமே வந்துட்டு ரொம்ப சாதாரணமா வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸை மாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது 4வது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறேங்க, அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு தெரியாது. ஸோ இதனால தான் வந்துட்டு இவங்க லைவ்ல வரும்போது நிறைய பேர் இதை பற்றியே கேள்வி கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எல்லாருமே ஏன் இதே கேள்வி கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை ப்ரெஸ் மீட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இங்கே தான் கேட்குறாங்க. என்னை பார்க்குற எல்லா ப்ரெஸ்ஸுமே இதை தான் கேட்குறாங்க. எவ்வளவு தடவை தோற்று போயிருக்கேன் அப்படின்ற வழி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிஹாசன் வந்துட்டு கொஞ்சம் நொந்து போய் தான் பேசிட்டு இருக்காங்க. அதைத்தான் மேடம் நானும் சொல்றேன். சீரியஸா வந்துட்டு லவ் பண்ணா கன்ஃபார்மா வந்துட்டு பிரேக்கப் ஆகும்போது பயங்கர பெயின் இருக்க தான் செய்யும். பட் அடுத்த பாய் ஃப்ரெண்ட் நீங்களும் மாத்திட்டு போயிட்டே இருக்கிறதுனால வேற ஆப்ஷனே கிடையாது. எல்லாருமே இந்த கேள்வியை கேட்க தான் செய்வாங்க. பட் நாகரிகம் தெரிந்தவங்க கேட்க மாட்டாங்க. ஓரளவுக்கு வந்துட்டு சில பேர் கொஞ்சம் ஃபன்னா பேசணும், இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் இவங்களை பிடிக்காதவங்களாம் டெஃபினட்டாக இந்த கேள்வியை கேட்க தான் செய்வாங்க. ஸோ இதனால வந்துட்டு ஸ்ருதிஹாசன் பயங்கரமாக கடுப்பாகிருக்காங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸ்ருதிஹாசன் இவ்வளோ கடுப்பாகிருக்காங்க, இவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 3 பாய் ஃப்ரெண்ட் வேற மாற்றிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.